பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வருது இப்போ அதிகமாக. இந்த கர்ப்பப்பை பிரச்சனை பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை நீக்கிடுறாங்க, இல்லைன்னா அந்த நோயோடைய சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அக்னி திசை பாதிக்கப்பட்டு இருந்தாலும், வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன வடமேற்கு திசையை போய் சொல்கிறாருன்னு கேட்குறீங்களா? ஒரு பாவகத்துக்கு நேர் 7ஆம் பாவகம் வேலை செய்வது எப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோமோ, அதேமாரி வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டாலும் இங்கே அக்னி திசை பாதிக்கப்படும். நேர் 7ஆம் பாவகன்றது பாதிக்கப்படும். அதனால் பார்த்திங்கன்னா அக்னி திசையில் போர்வெல்லும் மற்றும் கழிவறைகள் அமைத்திருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். வீட்டுக்கு வெளியில் வாழை மரங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தருகிறது. கர்ப்பப்பை பிரச்சனைன்னு தருது. கர்ப்பப்பையை எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நான் பல ஆயிரம் வீடுகள் பார்த்துருக்கேன். அதில் 126வது வீட்டில் நேத்தி போய் வாஸ்து பார்த்தேன். அந்த வீட்டில் தாய்க்கும் மனைவிக்குமே கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய இலவச கழிப்பறையை இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்னி பாகத்தில் போட்டிருக்காங்க. போட்ட 6வது மாதம் இருவருக்குமே கர்ப்பப்பை நீக்கப்பட்டது. ஆக இந்த அக்னி திசையில் கழிவறைகள் அமைக்கிறத தவிர்த்துக்கணும். வாழை மரங்கள் இருந்தாலும் எடுத்துடுங்க. தண்ணியே இல்லைனாலும் சரி, கிடைக்கிறதே அரிதாக இருந்தாலும் போர்வெல் அக்னி பகுதியில் போடாதீங்க. அப்படி